கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுப்பினிகிலாத உடலும் எங்களுக்கு வாரம் வாரம் தேவாரம் வகுப்பு நடத்துகிறாங்க. யாருன்னா தென்னக பண்பாட்டு மையமும் எங்கள் கரந்தை தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு நடத்துகிறாங்க. வாரம் வாரம் நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்குது. எங்கள் ஆசிரியர்கள்லாம் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 50 பாட்டுக்கு மேலே கற்றுருக்கோம். அது இல்லாமல் நிறைய கோயில்களில் போய் பாடியிருக்கோம். உதாரணத்துக்கு திருவானைக்காவலில் போய் பாடியிருக்கோம், பெரிய கோயிலில் பாடியிருக்கோம், கொங்கணேஸ்வரர் கோயிலில் பாடியிருக்கோம். இப்போ தென்னக பண்பாட்டு மையத்தில் பாட வந்திருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதில் 100 பேருக்கு மேலே கற்றுக்கிட்டு வரோம். இது நிறைய சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபோன் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாங்கள் வீட்டில் போய் எடுத்து இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை பாடும்போது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. அது இல்லாமல் நாங்கள் ஆன்மீகத்து மேலே இன்னும் நிறைய ஈடுபாடு பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நிறைய சில்ட்ரன்ஸ் இது வர்றதுனால நிறைய சின்ன பிள்ளைங்க பெரியவங்கெல்லாம் இதை கற்றுக்குறாங்க. எங்களுக்கு சிவனேசன் ஓதுவார் அப்படிங்கிற ஒருத்தவங்க எங்களுக்கு சொல்லித்தராங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு தேவாரம் கருத்துக்கள்னால் எல்லாமே இருக்குது. ஏன்னா எதுக்கு ஒரு பாட்டு எடுத்தாலே அதில் அவ்வளோ பயன்கள் இருக்குது. அன்பு, பாசம் எல்லாமே கலந்த ஒரு இதுவாக தான் இருக்குது. நம்ம ராஜராஜ சோழன் இதை சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மறைக்க வச்சு பார்த்துருந்ததை நமக்காக மீட்டு கொண்டு வந்திருந்த இந்த தேவாரத்தை எங்களுக்காகலாம் கொண்டு வந்திருக்காது. எல்லாருக்கும் நன்றி. அதுலேருந்து ஒரு பாட்டு என்னென்னா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் போர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுப்பினிகிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோணும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புதவி பெரிய தொண்டரோடு கூடு கண்டாய் அலையாளிய இருயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே அருள்வாமி அபிராமியே. திருச்சிற்றம்பலம்.